இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கீரையும் கீரையுடைய சத்துக்களையும் தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான உணவில் முதலிடம் வகிக்கிறது எதுனா அது கீரை. கீரையை உணவில் தினமும் சேர்த்துக்கிட்டு வந்தால் நோய் நொடி அண்டாது. ஒவ்வொரு கீரைக்கும் உள்ள சத்துக்கள் தனித்தனியாக பார்க்கலாம். முருங்கைக்கீரை விட்டமின் A, B, C, கணிசமான அளவு இரும்பு சத்து இதெல்லாம் முருங்கைக்கீரையில் இருக்குது. செரிமானம் குறைந்தவர்கள், இதய நோயாளிகள் இரவில் சாப்பிடக்கூடாது. கண் பார்வையை தெளிவாக்கும் குணம் கொண்டது முருங்கைக்கீரை. தாது பலம் முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா பெருகும். வெந்தயக்கீரை இரும்பு சத்து, விட்டமின் A, சுண்ணாம்பு சத்து கொண்டது வெந்தயக்கீரை. வளர்கிற குழந்தைகளுக்கு, மூலவியாதிக்காரர்களுக்கும், நீரிழிவு நோயாளிகளுக்கும் நல்லது. சூட்டை தணிக்கும், உடலுக்கு வலுவூட்டும் வெந்தயக்கீரை. அகத்திக்கீரை விட்டமின் A, அதிக அளவு சுண்ணாம்பு சத்து கொண்டது அகத்திக்கீரை. வாய் மற்றும் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இதை ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், உடனடியான நிவாரணம் கிடைக்கும். மற்ற மருந்துகள் சாப்பிடும்போது இதை சாப்பிடக்கூடாது. வயதானவங்க சூப்பு பதத்தில் மட்டும்தான் அகத்திக்கீரையை சாப்பிடணும். மணத்தக்காளி கீரை விட்டமின் B1, B2, விட்டமின் A இதையெல்லாம் உள்ளடக்கினது தான் மணத்தக்காளி. வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூட்டை குறைக்கும். காயத்தை ஆத்திரத்தன்மை உண்டு. வயிற்றில் பூச்சிகள் உருவாகாமல் தடுக்கும் மணத்தக்காளி கீரை. வல்லாரை செரடோனியம் கொண்டது வல்லாரை. குழந்தைகள், வயதானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூளைக்கு வலுவூட்டி நினைவாற்றலை பெருக்கும் தன்மை கொண்டது வல்லாரைக்கீரை. புதினா இரும்பு, சுண்ணாம்பு சத்து, விட்டமின் C, விட்டமின் D கொண்டது புதினா. ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூல நோய், தொண்டையில் ரணம், குடல் புண் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. பசியையும் நாக்கின் ருசியையும் தூண்டக்கூடியது. செரிமானத்துக்கு ரொம்ப உதவுறது புதினா. அடுத்தது கொத்தமல்லி. விட்டமின் B, B2 மற்றும் விட்டமின் C கொண்டது. எல்லாருக்கும் நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், பித்தத்தை குறைக்கும், நாவினுடைய ருசியை தூண்டும் கொத்தமல்லி. முளைக்கீரை தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின் A கொண்டது. உடல் தளர்ச்சி, சதைப்பிடிப்பு இல்லாதவர்கள் அடிக்கடி சாப்பிடலாம். ஆஸ்துமா நோயாளிகள், தலையில் நீர் கோர்த்திருப்பவங்க சாப்பிடக்கூடாது. உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தர்றது முளைக்கீரை. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற வீடியோ அந்தந்த டைமுக்கே உங்களுக்கு வந்து சேரும்.